ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கர்நாடகாவில் இருக்கிற ஹாவேரி அப்படிங்கிற டவுன்ல இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹாவேரியில இருந்து சிர்சி அப்படிங்கிற ஊருக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். நாம ஆக்சுவலா கோகர்னா போயிட்டு இருக்கோங்க. சித்ரதுர்கால இருந்து டைரக்ட் பஸ் கிடையாது இருக்கு, பட் ஆனா லேட் ஆகும் சொன்னாங்க. அதனால நம்ம ஹாவேரி வந்துட்டு ஹாவேரியில இருந்து சிர்சி போயிட்டு சிர்சியில இருந்து கோகர்னா போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சித்ரதுர்கால இருந்து ஹாவேரி வந்த பஸ் விளாக் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. கர்நாடகாவோட நார்தர்ன் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டே டிராவல் பண்ணது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஹாவேரியிலிருந்து சிர்சி வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம். இதுவும் வந்து வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹாவேரியிலிருந்து சிர்சி டவுன் நோக்கிய கேஎஸ்ஆர்டிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாவேரி பஸ் ஸ்டாண்டோட வியூங்க. மதியம் கரெக்டா லஞ்ச் டைம்ல இருக்கிறோம். 1:30 ஆகுது. நம்ம பஸ் ஏறதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். சிர்சிக்கு இங்க நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நான் கோகர்னாக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் கிடைக்கல. சிர்சி போயிட்டு அங்கிருந்து நாம கோகர்னா பஸ் பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நாம பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்திருக்கோங்க. நம்ம பஸ் ஏறதுக்குள்ள குயிக்கா லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். நான் ஆல்ரெடி 1:45 ஆயிடுச்சு. சிர்சி போறதுக்கு அட்லீஸ்ட் 2 hours ஆகும்னு சொன்னாங்க. அதனால லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, வாங்க போய் சாப்பிட்டு கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மீல் சாப்பிட்டு நம்ம கிளம்ப போறோங்க. ஹோட்டலுக்குள்ள வந்தாச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு ஹாவேரி சுத்தியுமே. நல்லா பிஸியான டவுன் போல நார்த் கர்நாடகால. முருதேஸ்வரா பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஊரு ஜல்லிக்கட்டு மாதிரி இங்க இந்த எருது விடுறது. இது ஹரிஹரேஸ்வரா டெம்பிள். வெயிட் பண்ணோம், மீல்ஸ் வரட்டும். மக்களே வந்துருச்சுங்க. பிசி பிசி ஃபுட்டாக. ஸோ இது வந்து சப்பாத்தி மீல்ஸுங்க. சப்பாத்தி, சப்ஜி, அதுக்கப்புறம் தயிர், சாம்பார் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க ஒரு கட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் சிர்சி நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம லஞ்ச் சாப்பிட்டாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. வெஜ் ஊட்டா சாப்பிட்டு இப்போ நம்ம மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போக போகிறோம். பஸ் சீக்கிரம் கிடைச்சதுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நாம டே லைட்லயே கோகர்னா ரீச் ஆகலாம். பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்னு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனாதான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு வந்து NWKSRTC பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஹாவேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிர்சி போற பஸ் எடுத்தாச்சு. ஸோ வந்துன்னே எடுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஈவினிங் டைம்ல நம்ம டிராவல் பண்றதுனால நிறைய ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் ஏறி இருக்காங்க. இப்போ நம்ம டிராவல் பண்றது வந்து கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர்ஸ்ங்க. எப்படி வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தா பிரைவேட் வெஹிக்கிள்ல போனா 1.5 மணி நேரத்துல ரீச் ஆயிடலாம் போல. பட் ஆனா நம்ம பஸ் வந்து அங்கங்க கிராமங்கள்ல எல்லாம் நின்று தானே போகும். அதனால 2.5 to 3 hours ஆகும். அது போக இது வந்து செம்ம ரூரல் ஏரியால நம்ம டிராவல் பண்ண போறோங்க. நார்த் வெஸ்ட் கர்நாடகால இருக்கிற செம்ம ரூரல் ஏரியால நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 82 ரூபா டிக்கெட் பிரைஸ். நம்ம ஹாவேரியில இருந்து சிர்சி வரைக்கும் டிராவல் பண்ணா நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ செம்ம சூப்பரா நம்ம கர்நாடகாவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிற இன்டீரியர் ஏரியாஸுங்க. அதுவும் லாஸ்ட் வீடியோல நாம சித்ரதுர்கால இருந்து ஹாவேரி வர ரூட் கூட ஓரளவுக்கு வந்து மேஜர் ஏரியாஸ்ன்னு சொல்லலாம். தாவணகிரி, ராணிபென்னூர், ஹரிஹரா இந்த மாதிரி டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். இப்போ நாம டிராவல் பண்ற ரூட் வந்து செம்ம ரூரல் ரூட்டுங்க. ஸோ ஒரு டிப்பிக்கலா நார்த் வெஸ்ட் கர்நாடகால கிராம பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டேஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லா வந்து கிராமங்களும் டிராக்டர்ஸும் விவசாய பணிகளுக்கு தேவையான உபகரணங்களும் தான் நம்ம பார்க்க முடியுது. செம்ம பியூட்டிஃபுல்லான வில்லேஜஸ் தாண்டி நாம டிராவல் பண்ணுவோங்க. சிர்சி ரீச் ஆகிற வரைக்குமே அடுத்த வீடியோ இன்னுமே சூப்பரா இருக்கும். சிர்சியில இருந்து நாம
கும்தா வரைக்கும் டிராவல் பண்றது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல போய் அந்த பக்கம் இறங்குவோங்க, அரேபியன் கோஸ்ட் பக்கத்துல இறங்குவோம். அது இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம டேலைட் முடியறதுக்குள்ள கும்தா ரீச் ஆயிட்டோம், சாரி சிர்சி ரீச் ஆயிட்டோம்னா சிர்சியில இருந்து கும்தாக்கு போற வழியில கொஞ்சம் டேலைட்ல கவர் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வேக வேகமா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 மணிக்கு ரீச் ஆனா கூட 5 to 6:30 வரைக்கும் கொஞ்சம் டேலைட் டைம் இருக்கும். ஸோ அந்த ரூட்ல டிராவல் பண்ற இயற்கை அழகை பார்க்கறதுக்கு நமக்கு சான்சஸ் கிடைக்கும். பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஹாவேரியில இருந்து சிர்சி நோக்கிய செம்ம பியூட்டிஃபுல்லான பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாவேரி டவுன்ல இருந்து கிளம்பி ஒரு 1/2 hour மேல ஆகுதுங்க. நம்ம ரொம்ப இன்டீரியர் ஏரியாஸ்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்னால இந்த ஸ்ட்ரெச்ல வந்து மேஜர் டவுன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. குட்டி குட்டி டவுன் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், அதுல பஸ் போயிட்டு போகுது. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சுத்தி இருக்கிற இயற்கை அழகு, அங்கங்க ஓடுற நீர்நிலைகள், வாய்க்கால்கள், நம்ம நிலப்பரப்புகள், வயல்வெளிகள் இதெல்லாம் பார்த்துட்டு டிராவல் பண்றதே வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரு டிப்பிக்கல் நார்த் வெஸ்ட் கர்நாடகாவோட ரூரல் ஏரியாஸ், கிராம பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிராவல் செம்ம பெர்ஃபெக்டா இருக்குங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. வயல்வெளிகள் எல்லாம், பூந்தோட்டங்கள்னு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா பசுமையா இருக்குங்க. இவ்வளவு இயற்கை அழகெல்லாம் வந்து நாம பார்த்துட்டே டிராவல் பண்ணும்போது நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா இளையராஜா அவர்களோட மியூசிக்கு தான் இயங்கும். ஸோ சூப்பரான ஒரு மெலடி சாங் பாடிக்கிட்டே போகலாமா? புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, நாணம் கொண்டதோ ஏன்
புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. ஜவ்வாது பெண்ணானது, ரெண்டு செம்மீன்கள் கண்ணானது. பன்னீரில் ஒன்னானது, பாசபந்தங்கள் உண்டானது. என்ன சொல்லவோ மயக்கமல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கமல்லவோ. என்ன சொல்லவோ மயக்கமல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கமல்லவோ. தள்ளாடும் தேகங்களே கோவில் தெப்பங்கள் போலாடுமோ. சத்தமின்றியே முத்தமிட்டதும் கும்மாளம்தான். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, நாணம் கொண்டதோ ஏன். கல்யாணமாகாமலே ஆசை வெள்ளோட்டம் பார்க்கின்றது. கூடாது கூடாதென நானும் காதோடு சொல்கின்றது. என்னை உன்னிடம் இழுப்பதென்னவோ, உள்ள மட்டிலும் எடுப்பதென்னவோ. என்னை உன்னிடம் இழுப்பதென்னவோ, உள்ள மட்டிலும் எடுப்பதென்னதோ. தண்டோடு பூவாடுது, வண்டு தாகங்கள் கொண்டாடுது. உன்னை கண்டதும் என்னை கண்டதும் உண்டாகுமோ தேன். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, நாணம் கொண்டதோ ஏன். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. மக்களே, எப்படி இருந்துச்சு நம்ம இளையராஜா அவர்களோட சாங்கு? இந்த படம், இந்த சாங் பாத்தீங்கன்னா தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படத்துல பாடின சாங்குங்க. எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடினது. ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர்ஸு, ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டரு. நான்லாம் பிறக்கிற டைம்ல வந்து சாங்கு இதெல்லாம் 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இது சத்தியமா வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. மேபி கேட்டிருப்பீங்க, கேட்காம இருந்திருப்பீங்க. பட் எவ்வளோ மெலோடியஸா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா, கரெக்டா இந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி அப்படியே இயற்கையோட இயற்கையா மெலோடி சாங்ஸ் எல்லாம் கேட்டு போறதே வந்து தனி சுகங்க. நம்ம பேருந்து பயணங்களும் இளையராஜா அவர்களோட மியூசிக்கும் வந்து அதை விட ஒரு பெரிய போதை இருக்கவே முடியாது இந்த உலகத்துல. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய இளையராஜா அவர்களோட பழைய சாங்ஸ் எல்லாம் கேளுங்க, 80s 90s சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. அப்படியே நம்மள உருக்கி கரைச்சு ஏதாவது பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபீல் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படியே சூப்பரான ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது கேட்டாவே வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி பேருந்து பயணங்கள்ல இயற்கை ரசிச்சுக்கிட்டு கிராமப்புறங்கள்ல அந்த கிராமத்தோட ரஸ்டிக் அழகையெல்லாம் ரசிச்சுட்டு போகும்போது இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. இன்னும் நம்ம சிர்சி பக்கத்துல போக போக ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதிகளா ஆயிடுங்க. நம்ம ஃபாரஸ்ட்குள்ள எல்லாம் கூட டிராவல் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பேருந்து பயணம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாவேரியிலிருந்து சிர்சி போயிட்டு இருக்கிற வழி எவ்வளவு ஃபுல் கிராமப்புறங்களா இருக்குன்னா, ஃபுல்லாவே கிராமங்கள் கூட எங்காவது ஒரு பக்கம் தாங்க இருக்கு. அதுவும் வர்ற வழியில நான் ஊர் பேர்களையே சொல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே கன்னடத்துல தான் எழுதியிருக்காங்க. எங்கேயும் கூட ஒரு சாம்பிளுக்கு கூட இங்கிலீஷ் வேர்ட்ஸே கிடையாது. நம்ம ஊர்லயாவது இன்டீரியர் ஏரியாவுக்கு போனா கூட தமிழோட சேர்த்து இங்கிலீஷும் எழுதியிருப்பாங்க. இங்கெல்லாம் வெறும் பியோர் கன்னடம் தாங்க, வேற எந்த மொழியுமே இல்ல. அதனால வேற்று மொழியாளர்கள் எல்லாம் வந்து இந்த பக்கம் உள்ளுக்குள்ள டீப் டவுன் கர்நாடகாக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் பேசுறதுக்காவது தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான், எங்கேயுமே வழி கூட கேட்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து வேற எந்த லாங்குவேஜுமே கிடையாது. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆனா ரூட்டு ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஆயிருச்சு. ஆல்ரெடி நம்ம இன்னும் சிர்சிக்கு 1 hour டிராவல் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஊரு சும்மா அப்படியே நம்ம ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. செம்ம நேரோ ரோட்ஸா இருக்கு. கண்ணு கெட்டுற தூரத்து வரைக்கும் எந்த வண்டியுமே காணோம். அது போக ரோடு வேற குண்டு குழியுமா இருக்குங்க. செம்மையான மழை பெய்யும் ஒரு ஏரியா போல இது. அதனால அங்கங்க வந்து குண்டு குழியுமா தான் இருக்கு. பேட்சப் ஒர்க் கூட பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ரோட்ல டிராபிக்கும் இல்லாதனால சும்மா டிரைவரோட பிச்சை தூக்கிட்டு போறாரு. அப்படியே ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லான இயற்கை அழகுங்க. இங்க பாருங்க, மேகங்கள் சூழ்ந்துட்டு கிளைமேட்டும் வந்து வேற லெவல்ல இருக்கு. ரூட்டும் வந்து அல்டிமேட்டா இருக்கு. ஸோ சூப்பரா நாம ஒரு மெலடி சாங் கேட்டுக்கிட்டே பயணிக்கலாமா? ஸோ ஷாஜஹான்கிற படத்திலிருந்து மணி சர்மா அவர்களோட இசையில வந்த சாங்குங்க. ஸோ இந்த சாங்கை வந்து மண்மனம் மாறாத நம்ம நார்த் ஈஸ்ட் கர்நாடகா கிராமங்கள் வழியா டிராவல் பண்ணும்போது கேட்கணும்னு இருந்திருக்கு. இங்க பாருங்க, நம்ம காவேரி பக்கத்துலயாவது வந்து செங்கற்களால் ஆன வீடுகள், ஓட்டு வீடுகள் எல்லாம் இருந்துச்சுங்க. இங்க நம்ம சிர்சி பக்கத்துல வர வர பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மண்ணிலேயே கட்டின வீடுகள். அதுவும் வந்து இங்க நிறைய வீடுகள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கட்டியிருக்காங்க, மண்ணிலேயே வச்சு கட்டியிருக்காங்க. எப்படி தாண்டா கட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளவு சூப்பரான ரஸ்டிக்கான நார்த் ஈஸ்ட் கர்நாடகா கிராமங்கள் வழியா நாம இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே பயணிக்க போறோம். இதோ உங்களுக்காக. மின்னலை பீடித்து மேகத்தில் குழைத்து பெண் ஒன்று படித்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இங்கொரு பெண்மையை படைத்து தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூர்ச்சையுற்றான். அவளின் ஆசைக்குள் நுழைந்த காற்று உயிரை தடவி திரும்பும் போது மோட்சம் அடைந்து ராகங்கள் ஆகின்றதே. மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் போது முக்தி அடைந்து முத்துக்கள் ஆகின்றதே. மின்னலை பீடித்து மேகத்தில் குழைத்து பெண் ஒன்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இங்கொரு பெண்மையை படைத்து தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூர்ச்சையுற்றான். நிலவின் ஒளியை பிடித்து பாலில் நனைத்து கண்ணங்கள் செய்து விட்டாய். உலக மலர்கள் பறித்து 2 பந்துகள் அமைத்து பெண்மை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இன்று உடைந்தது. கவிதை என்பது கன்னி வடிவமடா. மின்னலை பீடித்து மேகத்தில் குழைத்து பெண் ஒன்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இங்கொரு பெண்மையை படைத்து தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூர்ச்சையுற்றான். மின்மினி பீடித்து கண்களில் பறித்து கண்மணி கண் பறித்தாள். தங்கத்தை எடுத்து அம்மியில் அரைத்து மஞ்சளை நினைத்து கன்னத்தில் குழைத்து ஜீவனை ஏன் எடுத்தாள். காவித்துரிவிக்கும் ஆசை வளர்த்தவள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்மை கொடுப்பவள். பெண்களின் நெஞ்சுக்கும் பித்தம் கொடுப்பவளே. தெரிந்த பாகங்கள் உயிரை தந்திட மறைந்த பாகங்கள் உயிரை வாங்கிட ஜீவன் மரணம் 2ம் தருபவளே. மின்னலை பீடித்து மேகத்தில் குழைத்து பெண் ஒன்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இங்கொரு பெண்மையை படைத்து தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூர்ச்சையுற்றார்.
மக்களே, எப்படி இருந்துச்சு சாங் சொல்லுங்க. இங்க பாருங்க மக்களே, கிராமங்களோட அழக சுத்தி வந்து நீர்நிலைகள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு கடைகள் தான் இருக்கு. இது வந்து இஸ்லூர் அப்படிங்கிற ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோங்க. ஃபாரஸ்ட்குள்ள ரோடு வேலை வேலை நடக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன் ரோட்ஸு. நம்ம ஆல்ரெடி வந்து மலை மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. சிர்சி இருக்கிறதே வந்து ஒரு செமி மவுண்டேனியஸ் ரீஜியன் தான், ஓகேவா. இப்போ நம்ம ஊட்டி மலை மேல ஏறுறதுக்கு மேட்டுப்பாளையம் எல்லாம் எப்படி அடிவாரத்துல அப்படியே கொஞ்சம் முகடுகள்ல இருக்கிற மாதிரியான நகரங்களா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிர்சியும் வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல மலை மேல இருக்கிற ஒரு கிராமம், ஒரு குட்டி டவுன் வச்சுக்கலாமே, ஓகேவா. ஸோ இந்த பகுதிகளில் மலை ஏறி அந்த பக்கம் நாம கோஸ்டல் கர்நாடகாக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி டவுன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியால தான் வந்து நெக்ஸ்ட் vlog வந்து இன்னுமே இதுவே வந்து உங்களுக்கு பயங்கர கிராமமா இருக்கும்னா, நாம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேல போகும்போது இன்னும் எவ்வளவு இன்டீரியர் ஏரியாஸா இருக்குன்னு மட்டும் யோசிச்சுக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம இதுக்கு முன்னாடி vlogல வந்து சித்திரதுர்கால இருந்து ஹாவேரி வரைக்கும் வந்தவங்க. அதுதான் வந்து ஏதோ வந்து நம்ம சொசைட்டி எல்லாம் பார்த்துட்டே டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஹாவேரி தாண்டணுன்னே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து செம்ம அப்படியே பட்டி காட்டுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கர்நாடகாவோட பட்டி காடுகளுக்குள்ள செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் சத்தியமா இந்த டிராவல்ல வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஏரியாக்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் சித்திரதுர்காவே வந்து ஒரு நார்மல் கோட்டை மாதிரி இருக்கும் தாங்க எதிர்பார்த்துட்டு வந்தேன். பட் ஆனா அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிருச்சு. ஸோ நீங்க சித்திரதுர்கா கோட்டை வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. அதோட பாத்தீங்கன்னா சந்திரவள்ளி குகைகள்னு இருக்கு. அதே சித்திரதுர்கா கோட்டையோட ஏரியாஸ்குள்ள தான். அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. குகைக்குள்ள அப்படியே ஒரு குட்டி ராஜ்யமே நடத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம சூப்பரா ஆர்கியாலஜி அந்த இதெல்லாம் பண்ணி அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணி அதை காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. 80 அடி ஆழத்துல இருந்த அந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஸோ அற்புதங்கள் மேல அற்புதங்கள் தான். சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்ப நம்ம கோஸ்டல் கர்நாடகா நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த பிளான் என்னன்னா, நம்ம சித்திரதுர்கால இருந்து ஹாவேரி வழியா சிர்சி வழியா ஆக்சுவலாக கோகர்ணா வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் பிளான் சேஞ்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கும்தா போயிட போகிறோம். கோகர்ணாக்கு பக்கத்தில் தான் எல்லாமே வந்து பீச் ஓரத்தில், அந்த அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கிற டவுன்ஸ், கோஸ்டல் கர்நாடகாவில் இருக்கிற டவுன்ஸ் தான், ஓகேவா. ஸோ அங்கே போயிட்டு யானா கேவ்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோகர்ணா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா கும்தால இருந்து தான் அதுக்கு பஸ் கிடைக்கும். நம்ம பிரைவேட் வெஹிக்கிள் இல்லாதனால நம்ம பஸ்ல தானே போய் ஆகணும். அதனால காலங்காத்தால 7:30 மணிக்கு பஸ். ஸோ எனிவேஸ் நாம இந்த பஸ் கும்தா வரைக்கும் போகுது. ஸோ நம்ம கும்தால போய் நைட் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் காலையில, அதாவது நாளைக்கு நாம யானா கேவ்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்த வர vlogs எல்லாம் வந்து உங்களுக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யானா கேவ்ஸ்க்கு அடுத்து கும்தா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கோகர்ணா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது இன்னுமே வந்து அற்புதமா இருக்கும். ஃபுல்லா பீச் சைடு ட்ரெக்கிங், அப்படியே மலைகள் வந்து பீச் வரைக்குமே மலைகள் தாங்க இருக்கும். மலையை தழுவிட்டு தான் வந்து அரபிக்கடலே இருக்கா அந்த ஏரியால. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியால நம்ம பீச் ஓரத்துல ட்ரெக்கிங் எல்லாம் போறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து போட போறேன். ஸோ வர்ற வீடியோஸ் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுதுங்க. எனக்கே வந்து செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. டக்குன்னு நம்ம பிளான் பண்ணோம், ஓகே நல்ல சீசன் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மான்சூன்ல எல்லாம் அங்க நம்ம போய் ட்ரெக் பண்ண முடியாது, செம்ம ஸ்லிப்பரியா இருக்கும் நாங்க. ஸோ வின்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா ரொம்ப வெயிலும் இல்லாம ரொம்ப குளிரும் இல்லாம மழை சுத்தமா இல்லாம ஃபர்ஸ்ட் போய் அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம், வேற எங்கேயும் டிராவல் பிளான் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ மக்களே, நம்ம சிர்சி டவுனும் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம மலை ஏறி போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு சூப்பரான டவுனு இங்க பாருங்க. இதுவும் வந்து அப்படியே ரஸ்டிக்கா தாங்க இருக்கும். அப்படியே செம்மண் புழுதி கிளப்பிக்கிட்டு சுத்தி வந்து தோப்புகளும் தோட்டங்களுமா, பழைய காலத்து வீடுகள், அப்படியே மாடர்ன் பில்டிங்ஸ் எல்லாம் கலந்த ஒரு கலவையா தான் இருக்கு. சிர்சி பார்க்கும்போது அப்படியே மண்ணோட கலர்ல தான் வந்து சிட்டியே இருக்குங்க. அங்கங்க வந்து குட்டி குட்டி சர்ச்சஸ், கோவில்கள்னு ஒரு கலவையா இருக்கு. நம்ம கோஸ்டல் கர்நாடகா பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு
என்ன சொல்றது, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துயிசம், இத எல்லாரும் சேர்ந்து வாழ்றத பார்க்கலாம். நடுவுல இருக்க நம்ம சென்ட்ரல் கர்நாடகால பாத்தீங்கன்னா கொஞ்சம் முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமா இருப்பாங்க ஹிந்துஸோட சேர்ந்து. நம்ம கோஸ்டல் கர்நாடகால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கேரளா மாதிரியே இருக்கும், சிமிலரா இருக்கும் கேரளா மாதிரியே. லாங்குவேஜஸும் பாத்தீங்கன்னா நம்ம போற ஏரியால எல்லாம் கும்தா, கோகர்ணா, கார்வார் இந்த ரீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொங்கணியும் பேசுவாங்க. கன்னடத்தோட சேர்ந்து, என்னதான் கன்னடம் அபிஷியல் லாங்குவேஜா இருந்தாலும் கூட கொங்கணி அந்த மாதிரி பாஷைகளும் பேசுவாங்க. பியாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க கோஸ்டல் கர்நாடகால இருக்கிற முஸ்லிம்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கல்ச்சரை வந்து நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஸோ மக்களே, அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து சூப்பரா பாருங்க. நம்ம சிர்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டும் பாருங்க ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க மக்களே, இறங்குறதுக்கு ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நாம சிர்சி ரீச் ஆயாச்சுங்க. அப்போ சாமி, நம்ம ஹாவேரியில இருந்து சிர்சி வந்த டிராவல் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பஸ் ஜேர்னிஸ்ன்னு சொல்லுவேன். இங்க பாருங்க பஸ் ஸ்டாண்டோட நிலைமை, ரோடோட நிலைமை எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு. நம்ம ஒரு வழியா சிர்சி, எப்படா சிர்சி வந்து ரீச் ஆகாம ஆயிடுச்சு. காட்டுக்குள்ள வர்ற பாதையெல்லாம் செம்மையா டேமேஜ் ஆயிருக்குங்க. இந்த மான்சூன்ல பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு போல. அதுக்கப்புறம் ரோடு புதுசா போட்டுட்டு இருக்காங்க. அதனால பயங்கர மோசமான ரூட்னே சொல்லலாம். ஸோ மக்களே, மோசமான ரூட்டா இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நார்தர்ன் கர்நாடகாவில் இருக்கிற இன்டீரியர் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து நம்ம டிராவல் பண்றது செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அப்படியே மேலையும் கீழையும் துள்ளி குதிச்சுட்டு வந்துச்சு பஸ்ஸு. அவ்வளோ குண்டும் குழியுமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு அப்படிதாங்க இருந்துச்சு. ஒரு வழியா வந்து செஞ்சாச்சு. ஸோ ஹவர் நாம இங்கிருந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாம சிர்சில இருந்து கோகர்ணா வரைக்கும் போற வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் சிர்சி பஸ் ஸ்டாண்ட், கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.